திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காண இருக்கும் பதிவு திருவண்ணாமலை. வாங்க பாடலுக்கு உள்ளே போகணும். திருச்சிற்றம்பலம். பூவார் மலர் கொண்டடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள். பூவார் மலர் கொண்டடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள். மூவார் புறங்கள் எரித்த அன்று, மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்த தூமாமழை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும். தூமாமழை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும். ஆமாம் திணை வந்து அணையும் சாரல். ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே, அண்ணாமலையாரே. பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள். அடியவர்கள் பொலிவு முக்க நறுமலர்களை தூவி வழிபடவும், வானோர்கள் புகழ்ந்து போற்றவும், அழியா வரம் பெற்ற அசுரர்களின் முப்புறங்களை எடுத்து, அதான் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவருக்கு அருளி செய்தார். அந்த அசுரர்களின் முப்புறங்களை எரித்து அழித்து அசுரர்களின் மூவருக்கு அருளையும் வழங்கினார்னு இந்த முதல் பாடலில் அருமையாக சொல்லியிருக்காரு. அதான் பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார். இந்த இதில் பூவார் மலர் கொண்டு அப்படிங்கும்போது பூவும் மலரும், அதாவது போதும் விரிந்த பூவும். அந்த பொதுவாக பூஜைக்கு போதுது தான் ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த போதும் விரிந்த போதும்னா விரிந்த பூவுக்கு முந்தைய நிலை, அதான் போது. விரிந்த பூனா மலர்ந்த பூ. மூவார் அப்படின்னா அழியாதவர்கள் என்று அர்த்தம். மூவர்னா மூவர் அழிச்சார் இல்லையா, அது திருப்புராதி. தொருவின் நிறையோடும் அப்படின்னா தொருவின் நிறையோடுனா ஆட்டு மந்தை வரிசை. அதோடு ஆமாம் பிணை என்றால் காட்டு பசுகள். அதுதான் ரொம்ப இதில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். அதான் பூவார் மலர் கொண்டடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள். மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்த தூமாமழை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும். ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல். ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே, அண்ணாமலை. அல்லாடரவம் மியங்கும் சாரல் அண்ணாமலையாரை. அல்லாடரவம் மியங்கும் சாரல் அண்ணாமலையாரை. நல்லா பரவ படுவான் காழி ஞான சம்பந்தன்
நல்லார் பரவ படுவான் காழி ஞான சம்பந்தன் சொல்லான் மலிந்த பாடலான பத்தும் இவை கற்று சொல்லான் மலிந்த பாடலான பத்தும் இவை கற்று வல்லாரெல்லாம் வானோர் வணங்க மன்னி வாழ்வாரே வல்லாரெல்லாம் வானோர் வணங்க மன்னி வாழ்வாரே மன்னி வாழ்வாரே. இரவு வேளைகளில் படம் எடுத்து ஆடும் பாம்புகள் இயங்கும் சாரலை உடைய திருவண்ணாமலையில் உறையும் இறைவரை நல்லவர்களால் போற்றப்படுவனாகிய சீர்காழி பகுதியில் தோன்றிய ஞான சம்பந்தன் போற்றி பாடிய அருஞ்சொல் அமைப்புக்கள் நிறைந்த இந்த பதிக பாடல்கள் 10ஐயும் கற்று வல்லவர் அனைவரும் வானோர் வணங்க நிலை பெற்று வாழ்வார். வல்லாரெல்லாம் வானோர் வணங்க மன்னி வாழ்வாரே அப்படின்னு நயம்பட சொல்லியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். இந்த திருத்தலத்தை பற்றி இந்த திருத்தலத்தை பற்றி பார்ப்போம்னா, நடுநாட்டு தலம், புகழ்பெற்ற தமிழக நகரங்களில் ஒன்று. நடுநாட்டு தலம் புகழ்பெற்ற தமிழக நகரங்களில் ஒன்று. விழுப்புரம் காட்பாடி வழியில் ரயில் நிலையம், அனைத்து நகரங்களிலிருந்தும் பேருந்துகள் உள்ளது. விழுப்புரம் காட்பாடி வழியில் ரயில் நிலையத்தில் போனோம்னா இருக்குது. புகைவண்டியில் போனோம்னா விழுப்புரம் காட்பாடி வழியில் திருவண்ணாமலை உள்ளது. அனைத்து நகரங்களிலிருந்து பேருந்துகள் வசதி நிறைய உள்ளது. நினைக்க முக்தி கிடைக்கும் தலம் இது. நினைச்சாலே முக்தி. இது வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள திருவண்ணாமலை கோட்டத்தின் தலைநகரம். சூரியன் பிரகந்தராஜன், அஷ்டவசுக்கள், பிரம்மதேவன், சந்திரன், திருமால், புலகாதிபன் முதலியோர் பூசித்து பேறு பெற்ற தலம். வித்யாதரர்களாகிய இருவர் ஒரு ரிஷியின் சாபத்தால் பூனையாகவும் குதிரையாகவும் இருந்த நிலை இந்த தலத்தை வந்த அமையின் மாறின. இறைவன் பெயர் திரு அண்ணாமலைநாதர், அருணாசலேஸ்வரர் என்றும் கூறுவர். இறைவி பெயர் உண்ணாமுலை அம்மை. இறைவி பெயர் உண்ணாமுலை அம்மை. அபித குஜாம்பாள் என்றும் கூறுவர். விநாயகர் பெயர் ஸ்ரீ சம்பந்த விநாயகர், முக்குருணி விநாயகர் என்றும் கூறுவர். கோயிலுக்கு உள்ளும் வெளியிலும் மலைப்பகுதியிலாக 360 தீர்த்தங்கள் உள்ளன. சிறந்தவை சிவகங்கையும் பிரம்ம தீர்த்தமும், மலைப்பகுதியில் உள்ள அக்னி தீர்த்தமும் இந்திரன் தீர்த்தமும் ஆகும். இந்திர தீர்த்தத்தில் தெப்ப உற்சவம் நடைபெறும். தலத்தில் நடைபெறும் பெரிய விழா கார்த்திகை திருவிழாவாகும். இது கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நாளை தீர்த்தமாக கொண்டு நடைபெறும். சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திர தீர்த்தமாக கொண்டு பிரம்மோற்சவமும், பங்குனி உத்தரத்தில் திருக்கல்யாணமும் 6 நாள் விழாவும், மாசி மகத்தில் வல்லாளன் திருவிழாவும், தை மாதம் திரிவூடல் திருவிழாவும், ஆணி விழாவும், ஆடியில் அம்பிகை விழாவும், பௌத்தோற்சவம், நவராத்திரி, கந்தசஷ்டி, திருவம்பாவை உற்சவம், திருவாதிரை முதலியனும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. அயனும் மாலும் அகந்தையோடு அடி முடில் தேட. அயனும் மாலும் அகந்தையோடு ஒருத்தர் அடியை தேடி போகிறார், ஒருத்தர் முடியை தேடிவாங்க தேட. அன்னமும் வராகமாக மாறி தேடி முயற்சி அடைந்ததாக
அடுத்ததாக அக்னி வடிவாய் நின்று அருள் செய்தவர் அண்ணாமலைநாதர். முருகன் தாருகனை வதைஞ்செய்து வணங்கி சென்ற தலம் பலவற்றுள் இதுவும் ஒன்று. சம்பந்தர், அப்பர், மணிவாசகர் இம்மூவராலும் பாடப்பட்ட தலம். சுந்தரர் பாடியதாகிய பாடல் இல்லையாயினும் சேக்கிழார் வரலாற்றில் ஊகிக்க வேண்டியுள்ளது. நக்கீரர், பரணர், கபிலர், பட்டணத்தார் ஆகிய இந்நாள் வரும் அண்ணாமலை பற்றி பாடிய பாக்கள் உள்ளன. வஜ்ராங்கதன் எனும் பாண்டியன் தினம் வலம் வந்து திருப்பணி பல செய்துள்ளான். வல்லாள மகாராஜன் அண்ணாமலையை ஆண்டு வந்தான். அருணகிரிநாதர் கோபுரத்திலிருந்து இறக்க எண்ணி வீழ்ந்தபோது முருகன் தோன்றி அருள் செய்தான். குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயனர் முதலியவர்கள் சித்தி பல செய்தனர். கோயிலின் வடக்கு மூலையில் ஆயிரங்கால் மண்டபம் உள்ளது. கிழக்கு பகுதியில் நுழையும் போதுள்ள உட்கோபுரம் வல்லாள மகாராஜன் கோபுரம் என்று வழங்கப்பெறுகிறது. வல்லாள கோபுரத்தின் வடக்கு மூலையில் சக்தி விலாசமும் உள்ளது. மேற்கு நோக்கி உட்சென்றால் கிளி கோபுரம் காணலாம். தலா வருஷத்திற்கு மேற்கே கல்யாண மண்டபம் உள்ளது. திருச்சிற்றம்பலம்.